ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம விசிட்டிங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு விசிட்டிங் ஆட் எப்படி பண்ணுறது? ஸோ ஒரு விசிட்டிங் ஆடோட டிஃபால்ட் சைஸ் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். இப்போ ஒரு நியூன்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு விசிட்டிங் ஆடோட சைஸை நீங்கள் மெமரியில் வச்சுக்கோங்க. 3.6 inches by 2.1 inches. ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் விசிட்டிங் ஆட் எடுக்கிறதா இருந்தால் 200 dpi வச்சா போதும். அதே நேரம் நீங்கள் பிரிண்டிங் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா 300 கொடுக்கலாம். ஸோ இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 விசிட்டிங் ஆட் வந்து 250 rupees பண்ணுறாங்க கோயம்புத்தூரில். ஸோ நீங்கள் டிசைன் அனுப்பி கொடுத்தீங்கன்னா இதில் இன்னும் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேயில் டெலிவரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம தொழில் சம்மந்தமான வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னை கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ விசிட்டிங் ஆட் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு கிரேடியண்ட் ஆப்ஷன் சொன்னேன். இப்போ கிரேடியண்ட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கிரேடியண்ட் யூஸ் பண்ணோன்னே நான் இப்போ ஒரு மேட்டர் டைப் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணுறேன். ஸோ ஃபாண்டு இப்போ பேசிக்காக ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ நேம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஸோ நேம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 10 to 12 பாயிண்ட்ஸில் தான் இருக்கணும். அதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக ஒரு ரூல் மாதிரின்னு வச்சுங்களேன், பிரிண்டிங் ரூல்ஸ் மாதிரி அது. ஸோ 10 to 12 ரொம்ப பெருசாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு எம்எஸ் என்டர்பிரைசஸ், நான் இப்போ உங்களுக்கு இதோடைய வழிமுறைகள் தான் நான் சொல்லித்தரேன். ஸோ க்ரியேட்டிவிட்டி எல்லாம் உங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ரெடிமேட் டிசைன்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரெடிமேடாக நானே சொந்தமாக தயாரித்த மல்டி கலர் விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 1250 டிசைன்ஸ் இருக்கும் ஒரு சிடியில். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதில் நீங்கள் ஃபாண்டை வந்து பெருசு பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே லாஸ்ட் சாப்டர் உங்களுக்கு சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இது அப்ளை பண்ணிக்கலாம், டெக்ஸ்சர்ஸ் எதாவது அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் சென்டர் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்ஸு. ஸோ இது வந்து போல்ட் இட்டாலிக்ஸ் கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கலர் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபில்டர்ஸில் நான் இங்கே எல்லாமே நான் உங்களை ஒவ்வொரு தடவை அப்ளை பண்ணி பார்க்க சொன்னேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ டெக்ஸ்சரில் போய் நமக்கு பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் சின்னதாக ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ஏதாவது. ஸோ நீங்கள் இப்படி நீங்கள் பேக்ரவுண்ட்ஸ் பண்ணுறத விட ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், கலரிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ டெக்ஸ்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ப்ளக்கின்ஸை. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து அப்படி அங்கே அப்ளை ஆகிரும். ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரு டிசைனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிடிஸ் பொறுத்தவரை எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்கள் வாங்கணும். ஸோ உங்களுக்கு கிடைச்சதுனாலும் வாங்குங்க. உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா எங்கே வாங்குறதுன்னு உள்ள டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நீங்கள் ரொம்ப சீப்பான தொகையில் வாங்கிக்கலாம். ஒரு சிடி 30 ரூபாயிலேருந்தே மார்க்கெட்டில் சேல் ஆகுது, வாங்கிக்கலாம். இப்போ இந்த எம்எஸ் எஃபெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஆப்ஷன்ஸு. ஸோ ரைட் கிளிக் பண்ணோடனே அதோடைய எஃபெக்ட்ஸ் இங்கே வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பியூஎல்என் எம்பஸ் பண்ணுறேன். இந்த எம்எஸ் என்டர்பிரைசஸ் வந்து எம்பஸ் ஆகுது. நான் இதை கூட கொஞ்சம் அதோடைய சைடு டீட்டெயில்ஸில் போய் இன்னும் கொஞ்சம் அதை நல்லா போல்டு பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கு நான் கிரேடியண்ட் ஓவர்லே கூட நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிரேடியண்ட் ஓவர்லே கிளிக் பண்ணோன்னே அதோடைய டீட்டெயில்ஸ்
ஸோ இந்த சைடில் போனீங்கன்னா நல்ல வித்தியாசமான கிரேடியன்ட் ஏதாவது செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஓகே கொடுத்துங்க. ஸோ ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா அது நல்லா டெப்த்தாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஒயிட் அவுட்லைன் ரெட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஒயிட்டு கொடுத்துட்டு அப்படியே ஒரு ட்ராப் ஷேடோ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி பேஸில் தான் இது வரும். ஸோ ட்ராப் ஷேடோ கூட கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ ஜானுக்கு நம்ம கலர் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் கலர் பேஸில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை ஏதாவது ஸ்கிரிப்ட் ஸ்டைலில் நீங்கள் போடலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி தான். ஸோ ஸ்கிரிப்ட் ஸ்டைலில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அதில் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன் கர்சரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பேஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும், நேமை வந்து ஃபுல் கேப்ஸில் போடக்கூடாது. போட்டால் ஃபாண்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்க்க ரிச்சாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு அட்ரஸ் ஒன்று அடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே ஒவ்வொன்றும் பண்ண இங்கே லேயர் வந்து தனியாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ சும்மா ஒரு நம்பர், ஸோ இப்படி ஒரு அட்ரஸ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் வரனாலும் ஜென்ரலாக இருக்க ரூல் என்னென்னா நீங்கள் சிம்பிள் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. பேசிக் அதாவது ஒரு ஆக்சுவலாக ஒரு நேம்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்டைலு, ஒரு கம்பெனி நேம்னா ஆக்சுவலாக ஒரு இது, இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இந்த விசிட்டிங் கார்டில் நான் உங்களுக்கு அலைன்மெண்ட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா நான் உங்களுக்கு அலைன்மெண்ட் தனியாக சொல்லி தந்திருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு கலர் மாற்றிக்கிறேன். நான் இப்போ இதுக்கு ப்ளூ கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை நான் ரைட் கிளிக்கில் போய் நான் எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு அவுட்லைன் ஸ்ட்ரோக் நான் பண்ணுறேன். ஸ்ட்ரோக் ஒரு ஒயிட் ஸ்ட்ரக்சர் நான் பண்ணுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் என்டர்பிரைசஸ்க்கு கூட இந்த இதை நீங்கள் அலைன் பண்ணணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு 3வது சிடியில் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். நான் திரும்ப உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த எம்எஸ் இதை இந்த சைடில் ஒரு லாக் போட்டுடுங்க. ஸோ இப்போ நம்பர் 17 கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட், சாரி ஆக்சுவலாக இந்த மேலே எந்த ஆப்ஜெக்ட் நமக்கு சென்டராக வரணுமோ, ஆக்சுவலாக எந்த ஆப்ஜெக்ட் சென்டராக வரணுமோ அதை லாக் போட்டுடுங்க. எந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே சென்டர் வரணுமோ அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிடுங்க. இது லாக் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இப்போ சென்டர் அலைன் ஹரிசாண்டல் சென்டர்ஸ். ஸோ இப்படி சிம்பிளாக நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லோகோஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்கேன் பண்ணதோ இல்லை ஏதாவது, இப்போ லோகோஸ் பார்த்தீங்கன்னா லோகோஸும் உங்களுக்கு 1700 லோகோஸ் சிடிஸ் இருக்குது. அது போக லோகோ க்ரியேட்டர்னு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சாஃப்ட்வேர் வேணுமோ நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி வாங்குறது, இல்லை நீங்கள் என்கிட்ட ஏதாவது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எங்கே வாங்குறதுன்னு உள்ள டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
ஸோ இப்போ இந்த லோகோ பார்த்தீங்கன்னா லோகோ க்ரியேட்டர்னு ஒரு சாஃப்ட்வேரில் ரெடி பண்ண லோகோஸு. ஸோ இந்த மாதிரி லோகோஸும் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தரக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ இப்படி நம்ம ரெடி பண்ணுறத விட ரெடிமேட் யூஸ் பண்ணுறது இன்றைக்கி இருக்க கமர்ஷியல் பேஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி டைமிங்ஸ் வந்து ரொம்ப குறைவு நம்ம கொடுக்குறவங்க டைமிங்ஸு. ஸோ இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு சின்னதாக சொல்லி வந்தேன். ஷோ பவுண்டிங் பாக்ஸை போட்டுட்டு இல்லை கண்ட்ரோல் T கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு லோகோ மாதிரி இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஷிஃப்ட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈவனாக வரும், இல்லைன்னா இந்த மாதிரி என் சைஸில் வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விசிட்டிங் இடம் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப எளிதாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட உங்களுக்கு சைடு CD சப்போர்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தரக்கு ரெடியாக இருக்கோம். ரொம்ப பிரமாதமாக ஒரு விசிட்டிங் கார்டு நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வெட்டிங் டிசைன், ஒரு வெட்டிங் க்ரியேட்டிவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு உள்ளதை நம்ம பார்க்கலாம்.